Good evening, one and all. JCA Ranipet Power City Living Ethics Online Training Program. Call to order. JCA Creed. We believe that faith in God gives meaning and purpose to human life, that the brotherhood of man transcends the sovereignty of nations, that economic justice can best be won by free men through free enterprise, that government should be of laws rather than that of men, that earth's great treasure lies in human personality, and that service to humanity is the best work of life. On behalf of JCA Ranipet Power City, welcome all the participants, members, past presidents of JCA Ranipet Power City for this JCA Ranipet Power City Living Ethics online training program. Living Ethics online training program is a daily program organized by JCA Ranipet Power City at Zoom ID 2025 365 815 and password is 2025, which starts at every day at 8:15 p.m. Now I invite our today's faculty, Shri JCA Radhisha Madam, for this today's training session on conditioning. Madam, we welcome you for this training program, Madam. Please introduce yourself and then you can go ahead with the session, Madam. Welcome, Madam. We hand over the floor to you. Sir, am I audible? Voice clear? Yes, Madam. Thank you so much, sir. Thank you so much for giving this wonderful opportunity. Myself, Radhisha, JC Radhisha. I am a zone trainer of Zone 17. A small introduction about myself. Actually, I had joined in JCA in 2022, JCA Tripur Kashri. After that, 2025, I have attained that zone trainer அப்படிங்கிற விஷயத்துல வந்தேன். அச்சீவ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜேசிஏல வந்து பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் அவார்டு வந்து இபிஎஸ்லயும் அடுத்து ஸ்பீச் கிராஃப்ட்ல வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டு ப்ரீஸ் எடிட்டபிலிஸ்லயும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்டு வாங்கியிருக்கேன். ஒன் டைம் செக்ரட்டரியா ஜேசிஏ திருப்பூர் கஷ்வில இருந்திருக்கேன். அந்த இயர் 2023ல இருந்திருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம ஹோஸ்ட் சாரி ஜோன்கான் வந்து ஒரு 2 டைம்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜோன் 17 ஜோன்கான் வந்து 2 டைம்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் அபவுட் மை செல்ஃப். Get into the session. Miraculous evening to all. Wonderful evening. So here in பலதரப்பட்ட ஆடியன்ஸ் இந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு ஒன் வே கம்யூனிகேஷனா இல்லாம இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிஸ்கஷன் மாதிரி நம்ம கொண்டு போனா இன்னும் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒய் பிகாஸ் நம்ம டீச் பண்றது ஒரு 5% தான் என்ன ஆகும்னு சொன்னா சீக்கிரம் போய் மைண்ட்ல இருக்கும். அதுவே நம்ம ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணோம்னா அபவுட் 90% கிட்ட வந்து அந்த விஷயம் நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிறது தான். அழகான ஒரு டாபிக் லிவிங் எத்திக்ஸ்ல கண்டிஷன். ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு டாபிக் எடுத்து நம்மளுடைய ஜோன் 16ல ராணிப்பேட் வந்து தரமான ஒரு ட்ரைனிங் செஷன் வந்து கண்டினியூஸா கொடுத்துருக்காங்க சார். எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் தட். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஜாப் சார் உங்க சைட்ல இருந்து. ஸோ இப்போ லிவிங் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லும் போகும்போது லிவிங் எத்திக்ஸ் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? நீங்க சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். இருக்கக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் லிவிங் எத்திக்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன நினைக்கிறீங்க?
வாழ்க்கைக்கு வாழ்றதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே லிவிங் எத்திக்ஸ். சார் அவங்க அன்மியூட் பண்ணிக்கலாமா பார்ட்டிசிபென்ட்ஸ்? Yes, madam. It's an interactive session, so people can unmute, madam. Participant, please unmute பெர்மிஷன் yourself. என்கிட்ட தான் இருக்கா இல்ல நீங்க கொடுத்துக்கலாமா? இல்ல பார்ட்டிசிபென்ட் கிட்டே Madam, இருக்குங்க மேம். participant, ஓகே, தென் பார்ட்டிசிபென்ட் யூ கேன் அன்மியூட் அண்ட் நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க தாராளமா உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். சூப்பர், தேங்க்யூ. அதாவது வாழ்வதற்கான நெறிமுறைகள், நம்ம எந்த மாதிரிலாம் வாழலாம் அதற்குன்னு ஒரு நெறிமுறைகள் நம்மளா வகுத்துக்கிறது என்னன்றது, அததான் வந்து இந்த மாதிரி சொல்றோம். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட். ஆக்சுவலா வந்து அதுதான் வேணும். லிவிங் எத்திக்ஸ் இங்கிலீஷ்ல சொன்னாலும் தமிழ்ல என்ன அப்படிங்கிறது மெயின் அதுதானே. வாழ்வதற்கான நெறிமுறைகள்னு அழகான வார்த்தையில சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்போ ஒரு மனிதன் வாழ்வதற்குண்டான தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல இருந்தாதான் கரெக்டா வாழ முடியும்னு நினைக்கிறோம். ஆமா தானே. ஏன்னா எப்படி வேணாலும் உங்களுக்கு இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படாது. நான் செய்யறது எல்லாமே சரிதான், நான் யோசிக்கிறது எல்லாமே சரிதான், நான் பாக்குறது எல்லாமே சரிதான், நான் தான் சரின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லிவிங் எத்திக்ஸ் தேவைப்படாது. தே ஹேவ் நோ ரூல். அவங்களுக்கு ரூலே கிடையாது. பட் யாருக்கு இந்த லிவிங் எத்திக்ஸ் தேவைப்படும்? வாழ்க்கைய சிறப்பான முறையில நெறியோட வாழ்றவங்களுக்கு தான் இந்த லிவிங் எத்திக்ஸ் தேவைப்படும். சோ அப்படி அந்த லிவிங் எத்திக்ஸ்க்குள்ள இந்த ஒரு விஷயம் இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத தாண்டி அடிப்படை ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயமாவே நான் எதைத்தான் பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷனிங் அப்படிங்கக்கூடிய இந்த விஷயத்தை தான். எல்லாருக்குமே மரம் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே? மரம், செடி, கொடி, இயற்கை அப்படிங்கறத யாருமே விரும்பாதவங்க மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் நபர்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஒரு விதை அப்படிங்கிற அந்த இவ்வளவு சின்னதா இருக்கக்கூடிய அந்த விதை எப்படி அவ்வளவு பெரிய மரமாகுதுங்கிறது நம்ம அத்தனை பேத்துக்குமே தெரியும். ஆமா தானே? யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எப்படி சின்ன விதை மரமா வருது அப்படின்னு சொல்லிட்டு? anyone can explain? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அதாவது விதை வந்து மரம் ஆவது எப்படின்னா அதற்குண்டான நெறி, அதாவது அது வந்து இதுதான் என்னோட இயற்கை, நான் இந்த தன்மையில தான் என்ன படைக்கப்பட்டிருக்குது அப்படின்றதுக்காக அதை வந்து அது கொடுக்குற விஷயத்த அது கரெக்டா கொடுத்துட்டு போகுதுங்க. ஃபைன் சார், சூப்பர். இல்ல அதனுடைய கண்டிஷன் அது எப்படி வளருது? ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வளருது? விதை வந்து முதல்ல ஒரு சின்ன ஒரு செடி மாதிரி முதல்ல ஆரம்பிக்கும். அந்த செடி வந்து பெரிய பெரிய செடியா மாறி அதுக்கு அடுத்தது மரமா மாறி அதுக்கு அடுத்தது தேவையான பூ மலர் காய்கனிகள் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுக்குற மாதிரி வருதுங்க. வேர் வந்து நல்லா பூமி கடியில போக வச்சு பெருசா விருட்சமா மாறுதுங்க. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். தேவையான சத்துக்களை எடுத்துக்கொண்டு வளருது. ஓ சூப்பர், சூப்பர் சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு செடி, ஒரு விதை வந்து ஒரு பெரிய மரமாக பல விதைகளை கொண்ட ஒரு மரமாக வரணும் அப்படின்னு சொன்னா அது வந்து இவ்வளோ இருக்கிற செடி சின்ன விதையாதான் இருக்கும். அந்த சின்ன விதைக்குள்ளதான் அவ்வளவு பெரிய விஷயம். இப்ப மரத்துக்கெல்லாம் எத்தனை அறிவு? மரம், செடி, கொடிக்கெல்லாம் எத்தனை அறிவு? நமக்கு எத்தனை அறிவு? ஓரறிவு. ஓரறிவு. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். நமக்கு 6 அறிவு. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை தானே. நமக்கு 6 அறிவு இருக்கு, கரெக்டா? இப்ப மரத்துக்கு ஒரு அறிவு. என்ன அறிவு அந்த மரத்துக்கு ஒரு அறிவு? தொடு உணர்வு. வாவ், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். இப்ப தொடு உணர்வு அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு என்ன இருக்கு? மரத்துக்கு இருக்கு. நீங்க அடுத்தடுத்து இந்த 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு அப்படிங்கிற அந்த 5 அறிவு உள்ள லைனா நம்ம கேட்டகரி பண்ணோம்னா ஒவ்வொருக்குமே ஒவ்வொன்னு எக்ஸஸா வரும். என்ன எக்ஸஸா வரும்னா ஒண்ணுக்கு தொடு உணர்வு ஃபர்ஸ்ட், செகண்ட் ஒன்னுக்கு என்ன சேர்த்து வரும்னு கேட்டீங்கன்னா நுகரக்கூடிய உணர்வு சேர்த்து வரும். அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய உணர்வு, சுவைக்கக்கூடிய அந்த ஒரு இது ஆட் ஆகி வரும். அப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு திறன். சோ இந்த 5 புலன்களையும் கொண்டுதான் கடைசியா அந்த 5 அறிவு வரைக்கும் ஜீவராசிகள் வரும். 5 புலன்கள்ல ஒவ்வொன்னு ஆட் ஆகிதான் அடுத்தடுத்து ஜீவராசிகள் வரும், கடைசியா மிருகங்கள் வரைக்கும். இந்த மிருகங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 5 உணர்வுகளுமே இருக்கும். அந்த 5 அப்படியே இருக்கும். மனிதனுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும்? 6வது அறிவா சிந்திக்கக்கூடிய ஒரு அறிவு, சிந்தனை திறன் அப்படிங்கிற ஒரு விஷயம் 6வது அறிவா கொடுக்கும். இப்ப நம்ம ஏன் மரத்துல இருந்து இந்த 6 அறிவு வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு அறிவுதான் மரத்துக்கு இருக்கு. சிம்பிளா தொடக்கூடிய ஒரு உணர்வு மட்டும்தான் அந்த மரத்துக்கு இருக்கு. ஆனா அது எவ்வளவு பெரிய அறிவு தெரியுமா? நம்ம 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 நார்மலாவே
மனிதர்களாகிய நம்மளே எந்த விஷயத்த ரொம்ப அதிகமா யோசிப்போம்னா, எந்த விஷயத்த அதிகமா மறக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு சம்பவம் நான் மறக்க மாட்டேன்னு சொல்ற சம்பவமா இருந்தா, எந்த மாதிரி சம்பவங்களை நம்ம மறக்காம இருக்கோம்? டச்சிங்கான சம்பவம். எக்ஸாக்ட்லி. நம்ம மனசை டச் பண்ற சம்பவம். அப்படிதானே? அப்ப எந்த விஷயத்த நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கோமோ, அந்த விஷயத்த நம்ம என்ன செய்ய மாட்டோம்? என்னைக்குமே மறக்க மாட்டோம். பார்த்த விஷயத்த, கேட்ட விஷயத்த, நுகர்ந்த விஷயத்த, இதெல்லாம் திருப்பி ஞாபகம் வரும். பட் ஆனா, உணர்ந்த விஷயத்த நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அந்த உணர்ச்சிங்கிற அந்த விஷயத்த வந்து சீக்கிரமா நம்ம உடம்புல இருந்தோ, மனசுல இருந்தோ எடுக்கும். இப்ப அந்த செடிக்கு, இந்த மரத்துக்கு இந்த ஒரு உணர்வு தான், இந்த ஒரு அறிவு தான் இருக்கு. உணர்ச்சிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இருக்கு. ஒரு விதை, அந்த நம்ம பூமிக்குள்ள விதைக்கிறோம். விதைக்கும் போகும்போது, அந்த விதை அந்த இருட்ட தாண்டி நார்மலா பூமியினுடைய தன்மை என்ன? இட் ஹாஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். எத தூக்கி நம்ம மேல போட்டாலும் கீழ வரக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ அப்படிதான். எந்த பொருள தூக்கி மேல போட்டாலும் கீழ தான் வரும். ஆப்பிள் மேல இருந்து கீழ தான் விழுமே தவிர, கீழ இருந்து மேல போகாது. பட் அந்த இயற்கைக்கு மாற்றமா, அந்த நியதியவே மாற்றமா விதை எப்படின்னா, கீழ இருந்து மேல நோக்கி முளைச்சு வருது. எப்பேற்பட்ட ஒரு விஷயம். இயற்கையை யோசிச்சோம்னா, அற்புதமான விஷயமா இருக்கும் உண்மையாலுமே. அப்போ இந்த ஒரு இருட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன விதையானது எந்த உயிருமே கிடையாது. அதுக்குள்ள ஒரு உயிரற்ற ஒரு அணுதான் இருக்கு. அது என்ன செய்றோம்? மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிடுறோம். பட் வென் இட் கம்ஸ் அப், எப்ப அது மேல வரும்? இருட்டிலேயே தான் இருக்கு. பட் வென் இட் கம்ஸ் அப், எப்ப அதற்கு சரியான தண்ணீர் கிடைத்து, அதற்கு சரியான ஒரு காற்று பதம் கிடைத்து, அதற்கு சரியான வெளிச்சம் கிடைச்சு, இந்த 3 விஷயமும் எப்ப அதுக்கு கரெக்ட்டா கிடைக்குதோ, அப்பதான் கீழ் நோக்கி போக வேண்டிய ஒரு விஷயம் இயற்கைக்கு மாற்றமாக மேல் நோக்கி அந்த இடத்துல இருட்ட கிழிச்சிட்டு வெளிச்சத்தை நோக்கி மேல வரும். இதுல நம்ம உணர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சொந்தங்களே, இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சேம் ஒரு மரத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு சக்தியை கொடுத்துதான் உனக்கு வாழ்க்கைக்கு நெறினா நீ மரம்னா இப்படிதான் வரணும்னு அவ்வளவு பெரிய விஷயத்த இறைவன் என்ன பண்ணிருக்கான்? மரத்துக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கான். அந்த ஒரு விதைக்குள்ள வச்சிருக்கான். அந்த விதைக்குள்ள அப்படிதான் வச்சிருக்கான். விதை அப்படிதான் மேல எழும்பி வருது. மிகப்பெரிய நெறியோட தான் வருது. அந்த நெறி இல்லாம அந்த மரங்கள் என்ன செய்யறது இல்ல, தன்னுடைய வாழ்க்கையை வாழ்றது கிடையாது. அதை தாண்டி அந்த கண்டிஷனிங், தன்னை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படியோ அப்படிதான் அந்த மரம் ஸ்ட்ராங்கா வர்றதும், வீக்கா போறதும் எதை சுத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கக்கூடிய கண்டிஷனிங் பொறுத்துதான் இருக்கு. அது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு. நம்ம ஏர் கண்டிஷனிங் சொல்லுவோம். அப்படின்னா என்ன? கரெக்டா அந்த ஏரை கரெக்டா குளுமைப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நிலை தான் கண்டிஷனிங். பக்குவப்படுத்தப்பட்ட நிலை. ஒரு மரத்துக்கே ஒரு விதைக்கே மரமாகணும்னு சொன்னா ஒரு பக்குவப்பட்ட நிலை இருந்தா மட்டும்தான். தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே அதற்கு தேவையான காற்று, அதற்கு தேவையான வெளிச்சம், அதற்கு தேவையான நீர் இத்தனையும் ஒரு சேர பக்குவப்பட்ட நிலையில் வரும்போது மட்டும்தான் அந்த செடி என்ன ஆகுது? அந்த விதை என்ன ஆகுது? ஒரு மிகப்பெரிய மரமாக அந்த இடத்துல பல விதைகளை கொண்ட மரமாக பூத்து குலுங்க ஆரம்பிக்குது. பல கனிகளை கொடுக்குது. பல 1000 விதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மரமா வருது. ஒரே ஒரு விதையில இருந்து. சேம் அதேதான். அந்த செடிய வச்சு நம்மளுடைய லைஃப்புமே எடுத்துக்கலாம். அந்த விதைய வச்சு நம்மளுடைய லைஃப்பும் நம்ம வந்து அதிகமான மனிதர்கள் இருட்டுக்குள்ளேயே இருக்கோம். எப்படின்னா, இவ்வளோதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாழ்க்கைய தீர்மானிச்சுட்டு, நம்ம யோசிச்சு வச்ச வாழ்க்கை இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருட்டுக்குள்ளேயே இருக்கோம். ஆனா சரியாக ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம வரும்போது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா இயற்கையினுடைய நியதி என்ன? ஒரு ஒரு மரம் செடி ஒரு விதை மரமாகணும்னு சொன்னா, கீழ் நோக்கி போகாம மேல் நோக்கி வரணும். அதேதான் மனிதர்களாகிய நமக்கும். நமக்கு எக்ஸ்ட்ராவா 6 அறிவு கொடுக்கப்பட்டது. எக்ஸ்ட்ராவா மரத்துல இருந்து பார்த்தோம்னா 5 அறிவு எக்ஸ்ட்ராவா நமக்கு இருக்கு. அப்போ 5 சூப்பர் பவர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. எக்ஸஸா இருக்கு 5 சூப்பர் பவர்ஸ் இன்க்ளூடிங் த ஃபர்ஸ்ட் பவர். அந்த பவரும் சேர்த்துனா 6 பவர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப லிவிங் எத்திக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்துல, அப்ப கண்டிஷனிங் ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு வரும்போது மட்டுமே மனிதன் எப்படி ஆகிறான்னு சொன்னா, வாழ்க்கையை சரியான வாழக்கூடிய ஒரு மனிதனாக, தன்னை பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாக அந்த இடத்துல அவன் அப்படி நிக்கும் போதுதான் அதனுடைய தன்மையே வேற மாதிரி. ஏன்னா, சீக்கிரமா ஒடிஞ்சு விழுகிற மரத்துக்கு பெரிய மதிப்பு இருக்காது. அப்படிதானே?
ஆமா தானே? எஸ். அப்ப பக்குவப்படுத்தப்படாத மரங்களே சீக்கிரமா என்ன ஆயிடும்? ஒடிஞ்சு விழுகக்கூடிய மரங்களா மாறிடும். கரெக்டா நான் சொல்றது? அப்ப மனிதர்கள் ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருக்க வேண்டிய தன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொன்னா, சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பக்குவமாக அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த குணம் நமக்குள்ள வரும். தட்ஸ் கால்ட் கண்டிஷனிங். இந்த பக்குவம் அடைதல் அப்படிங்கிறது அதுதான். ஒரு நார்மலா ஒரு பசுவில இருந்து வரக்கூடிய ஒரு பாலுக்கு ஒரு நாள் தான் ஆயுசு. ஒரே ஒரு நாள் தான். ஒரு நாளுக்கு மேல வச்சுட்டோம்னா கெட்டு போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. அதுவே அந்த பாலை இன்னொரு விஷயத்த நம்ம மிக்ஸ் பண்றோம். என்ன மிக்ஸ் பண்றோம்? தயிர் ஊத்துறதுக்கு வேற இன்னொரு தயிரோ இல்லைன்னா வேற ஏதாவது எலுமிச்சம்பழத்தையோ அதுல நம்ம பிழியிறோம் அப்படின்னு சொன்னா அந்த தயிர் அதை ஏத்துக்கணும், அந்த பால் அதை ஏத்துக்கணும். எனக்குள்ள இன்னொன்னு புதுசா ஒரு விஷயம் வருது, இதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லும் போது அது ஏத்துக்கும் போது அதுக்கு வலிக்கும். அது வேற தன்மைக்கு அப்படியே கெமிஸ்ட்ரி ரியாக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகும், அப்படியே வேற தன்மைக்கு மாறும். ஒரு பாலாக இருக்கக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஒரு லிக்விடா இருக்கக்கூடிய ஒரு பால் அப்படியே கொஞ்சம் திரவம் வடிவில் அப்படியே என்ன ஆகும்? சாலிட் ஃபார்ம்ல அப்படியே சேஞ்ச் ஆகும். அது எப்ப? அக்செப்ட் பண்ணும்போது. இன்னொரு விஷயத்த நான் ஏத்துக்கிறேன், அது புளிப்புத்தன்மையோட இருக்கு, எனக்கும் அதுக்கும் சேராது, பட் இருந்தாலும் என்ன அது உருமாற்றம்ங்கிற நம்பிக்கையில என்ன ஆகுது? அந்த பால் தயிரா மாறுது. தயிர் 2 நாளைக்கு, தயிரினுடைய ஆயுள் இன்னொரு நாள் சேர்த்து வரும். சீக்கிரமா என்ன ஆகாது? கெட்டு போகாது. 2 நாள் 3 நாள் கூட இருக்கும்னு வைங்க. அதே அந்த தயிர் அதுல இருக்கிற ஆடையை எடுத்து நம்ம வச்சுட்டு அதை நம்ம வெண்ணையா நம்ம ஒரு மத்த போட்டு கடையும் போது என்ன ஆகும்? அந்த கடையும் போது அது ஒட்டுமொத்தமாக தன்னுடைய உடல்ல தன்னுடைய நிலையிலிருந்து அப்படியே மாற்றம் அடையுது. அதுக்கு ஒரு உயிர் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுப்போமே, தயிருக்கு ஒரு உயிர் இருக்கிற மாதிரி நினைச்சுப்போம். உயிர் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல போய் ஒரு மத்து உள்ள விழுந்து அதை போட்டு அப்படியே கடைஞ்சிட்டே இருந்தா எப்படி வலிக்கும்? அதுக்கு ஒரு உயிர் இருக்குதுன்னா வலிக்கும் அப்படின்னு நினைச்சோன்னா எப்படி வலிக்கும்? அதையும் அது தாங்கிக்கும். தாங்கறதுல இருந்து அதுக்கு அடுத்தது என்ன வருது? வெண்ணெய் வருது. வெண்ணெய்க்கு இதை விட இன்னும் கொஞ்சம் ஆயுசு நீளம், கொஞ்சம் அதை விட அதிகம். அதே அந்த வெண்ணெய இன்னும் போட்டு தீயில போட்டு எந்த அளவுக்கு பக்குவப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி அதை நம்ம நல்லா காய்ச்சினோம்னா பல நாள் கெடாத நெய்யா அந்த வெண்ணெய் என்ன ஆயிடுது? மாறிடுது. அப்போ ஒரு பாலாக இருக்கக்கூடிய ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு பாலினுடைய விலை அப்ராக்சிமேட்டா 80 ரூபான்னு வச்சுக்கலாம். 1 லிட்டர் பாலினுடைய விலை 80 ரூபா அப்படின்னு சொன்னா இப்போ 1 லிட்டர் நெய்யினுடைய விலை கணக்கு கொடுப்போம். அப்ராக்சிமேட்டா ஒரு 700 800 வைக்கலாம். 10 மடங்கு தன்னுடைய நிலையிலிருந்து பக்குவப்பட்டதனால் அதனுடைய மதிப்பு 10 மடங்கு கூடியிருக்கு. அப்ப இது கண்டிஷன் என்ன? இந்த இடத்துல கண்டிஷனிங் என்ன? தனக்கு வரக்கூடிய தனக்கு நேரக்கூடிய புதிய விஷயங்களை அக்செப்ட் பண்ணுச்சு, சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணுச்சு. இந்த பால் ஆமா எனக்குள்ள ஒரு புது விஷயம் வருது, நான் ஏத்துக்கிறேன், நான் மாறுறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு சொல்லிச்சு. இந்த சூழ்நிலை கரெக்டா மாறுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த மனநிலை பாலை தயிரா மாத்தி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமும் தயாரா இருந்துச்சு, சூழ்நிலை கரெக்டா வந்துச்சு. ஃபைனலா யாருமே பீட் பண்ண முடியாத கெட்டு போகாத ஒரு இடத்துல போய் ஹையர் ஒரு லெவல்ல போய் பயங்கரமான ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருச்சு. சிம்பிள். நம்ம ஜஸ்ட் ஒரு பால் எடுத்தாவே நம்ம பார்த்தாவே தெரியும். தட்ஸ் கால்ட் கண்டிஷனிங். அப்ப நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? நம்ம அதை எப்படி பாக்குறோம், எப்படி அணுகிறோம்? என்னை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னுடைய வளர்ச்சிக்கு உதவுதா, என்னுடைய வாழ்க்கைக்கு உதவுதா, இல்ல நான் கீழே விழுந்து போறதுக்கு உதவுதா அப்படிங்கறத நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இந்த ஒரு கண்டிஷன்ல இருந்தா மட்டும்தான் நான் வளருவேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா அது சாத்தியம் இல்லாத ஒரு செயல். ஆமாவா இல்லையா? இஸ் கரெக்ட். ஆமான்னு சொன்னா எல்லாரும் ஒரு ஹார்ட் சிம்பிள் போடலாம். Thank you so much. Absolutely true. Don't worry. Thank you so much. அப்ப நம்ம அந்த சூழ்நிலைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய மாற்றத்திற்கு தயாராக நான் என்ன பக்குவப்படுத்துறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கான வாய்ப்புகள் நம்மை நோக்கி தேடி வரும். That's called condition.
நமக்கு ஏத்த சூழ்நிலை தான் அப்படிங்கிறது இல்ல. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அதை என்னுடைய வளர்ச்சியா தான் பார்ப்பனே தவிர அது என்னுடைய வீழ்ச்சியா நான் பார்க்க மாட்டேன். நம்ம முடிவெடுக்கிறதுலதான் இருக்கு நம்மளுடைய வெற்றி. அதுதான் வாழ்க்கைக்கு உண்டான நெறிமுறை. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். இதை தாண்டி நிறைய நேரங்கள்ல நம்ம நினைப்போம், என்னோட லைஃப சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா எனக்கு ஏத்த மாதிரியே இல்ல. நான் இந்த கண்டிஷன் பார்த்தா எனக்கு சரியில்லாத மாதிரி இருக்கு. நான் ரொம்ப வீழ்ந்துடுவேணும்னு நினைக்கிறேன். எவ்வளவு தூரம் ட்ரை பண்றேன், மேல வர முடியல. நான் யோசிக்கிறது நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம அதிகமான நேரங்கள்ல நம்ம யோசிப்போம். பட் நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மைண்ட்ல எப்பவுமே, நம்ம உழுக்கப்படுறோம், நம்ம ஷேக் ஆகப்படுறோம், நம்மளுடைய சூழ்நிலை நமக்கு சரியில்லாத மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னா நம்மள பறக்க வைக்கிறதுக்கு இறைவன் தயாராயிட்டான். மரத்துல இருக்கிற ஒரு மரத்தை அப்படியே புடிச்சு உழுக்குனாங்கன்னா பறவை என்ன பண்ணும்? உட்கார்ந்து இருக்காது, பறக்க ஆரம்பிக்கும். சேம் அதேதான் மனிதர்களும். மனிதனுக்கு 6 அறிவு தானே. பறக்கிறது மீன்ஸ் நம்ம ரெக்கை வச்சு பறக்கிறது. எனக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையை நமக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வது இல்லையா? ஓகே, இப்ப நமக்கு என்ன, நான் இன்னொரு கொஸ்டின் வைக்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் ஏன் 2 காது இருக்கு? நாம் அதிகமாக கேட்க வேண்டும் அப்படின்றதுக்காக 2 காதுகள். எக்ஸாக்ட்லி, எக்ஸலன்ட் சார். அதிகமா கேட்கணும். செல்வத்தில் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலை. இப்ப தலையாய செல்வம் எது? செவிச்செல்வம் தானேங்க. உங்களுடைய செவிகள் வழியாக கேட்கக்கூடியதுதான் செல்வம், மிக உயர்ந்த செல்வம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அழகா நமக்கு. ஏன் ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் வச்சிருக்காரு? 2 காது, ஒரு ஹார்ட். நல்ல எண்ணங்களை மட்டுமே நினைக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயம்தான், வேற மற்றபடி எதையும் நினைக்க கூடாது. உயர்ந்த சிந்தனைகளோட இருக்கணும். எக்ஸலன்ட். இதுல நம்ம ஒரு சூட்சுமம் பார்த்தா நமக்கு தெரியும். இந்த 2 காதோட ஷேப் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2யும் ஜாயின் பண்ணா ஹார்ட் மாதிரியே இருக்கும். 2 காது தான் ஹார்ட்டுக்கு போறதுக்கு உண்டான மெயின் ரீசன். இது 2ம் சேர்ந்தா ஒரு ஹார்ட், தட்ஸ் இட். அதுதான் பார்க்க 2 ஆனா 1. இதுதான் மீனிங். கண்ணு 2 பார்வை 1ங்கிற மாதிரி காது 2 கேக்குற விஷயம் ஹார்ட் இங்கதான் போகணும். அதுக்காக தான் அது ஒன்னா, ஹார்ட் ஒன்னா இருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஹார்ட்டோட ஸ்பெல்லிங் என்ன? டைப் பண்ணுங்க யாராவது. ஹார்ட்டோட ஸ்பெல்லிங் HEART. கரெக்ட், சூப்பரா. நீங்க அதுல இயர் பாத்தீங்கன்னா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நடுவுலதான் இருக்கும். ஹெச்சுக்கும் டீக்கும் நடுவுலதான் இயர் இருக்கும். அப்ப அந்த ஹார்ட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா இந்த இயர் வழியாதான் நம்ம போக முடியுங்கிறதான் இங்கிலீஷ்ல சூட்சமமா அப்படி கொடுத்து. இயர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்ப நான் ஏன் இந்த விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு செய்யறேன் அப்படின்னா, நம்மளுடைய சூழ்நிலைகள் நம்ம எப்படி தெரியுமா தீர்மானிக்கிறோம்? நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தடை செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயமே நம்ம காதுகள்ல கேட்கக்கூடிய விஷயத்த நம்ம இதயத்துக்குள்ள எப்படி கொண்டு போய் செலுத்துறோங்கிறது தான். வேற மாதிரி கொண்டு போய் நம்ம செலுத்துறோம். நம்ம காதுல கேட்கிற விஷயங்கள் அது வரும், நிறைய புறக்கணிப்புகள் வரும், நிறைய அவமானங்கள் வரும். நீ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு வரும். நீ எல்லாம் என்னத்த ஜெயிச்சிட போறேன்னு வரும். இதுக்கு மேல எல்லாம் உன்னால முடியுமா? உனக்கு மேல நான் அவ்வளவு பெரிய ஆளு, நீ எல்லாம் வந்துருவியா? நீ எனக்கு ஈக்குவலா? இப்படி எல்லாம் வரும் நமக்கு. அப்ப அதை கேட்கிற விஷயம் ஹார்ட்டுக்கு நம்ம எப்படி கொண்டு போறோங்கிறதுக்கு தான் நான் இருக்கேன். எப்படி கொண்டு போறோம்? சேம் லைக் தட். அப்படியே கொண்டு போனா அதனுடைய விளைவு வேற மாதிரி இருக்கும். இந்த ஃபீலிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஃபீலிங் வேற ஃபீலிங்க கொடுத்துருச்சுன்னு சொன்னா இட் வில் கம், நம்மள அப்படியே டவுன் பண்ணிரும். விதை என்ன ஆயிடும்? கீழே போயிடும். கரெக்டான கண்டிஷன் இல்ல அப்படின்னா விதை மேல முளைச்சு வராது, அப்படியே மண்ணுக்குள்ளேயே போயிடும், அது அழுகியே போயிடும். பட் அதே பேச்சுகளை நீ என்ன பேசுனீனாலும் என்னுடைய முடிவு இல்லாம, என்னுடைய அனுமதி இல்லாம நான் எந்த விஷயத்தையும் எனக்குள்ள ஏத்துக்க மாட்டேங்கிற ஒரு தீர்மானம் நமக்குள்ள இருந்ததுன்னா எந்த விஷயமும் நம்முடைய காதுகள் வழியா தப்பா நம்முடைய இதயத்துக்கு போகக்கூடாது, போகாதுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் பதிவு. அன்பான சொந்தங்களே, இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பெரிய வழி என்ன தெரியுமா? இந்த புறக்கணிப்புங்கிற வழி மிகப்பெரிய வழி. அது கண்டிஷனிங் சரியா இல்லாத போது
பேச்சுக்கள் சரியா இல்லாத போது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு கரெக்டா இல்லாத போது, நம்ம பக்குவப்படாத நிலைக்கு என்ன செஞ்சிரும், இந்த புறக்கணிப்புகள் நம்மள கொண்டு போய் விட்டுரும். ஏதோ ஒரு வகையில புறக்கணிப்புகள். பட் ஆனா, ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வரக்கூடிய ஒரு மனிதன், ஒரு நெறியோடு வாழக்கூடிய ஒரு மனிதன், ஒழுக்கமோடு வாழக்கூடிய ஒரு மனிதன், அப்படி வாழணும்னு நினைக்கிறவன், ரொம்ப சுலபமா அதே பேச்சுகள அப்படியே பாசிட்டிவா மாத்திட்டு, என்ன செஞ்சாலும் என்ன பண்ண மாட்டான், எதையுமே மனசுக்குள்ள பெருசா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அப்ப இதுதான் ஒரு கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கக்கூடிய லிவிங் எத்திக்ஸ்குள்ள ஒரு விஷயமா இருக்கு. இந்த இடத்துல யாராவது வீடியோல ஒரு எனக்கு ஒரு வாலண்டியர் வர முடியுமா வீடியோல? ஒரு ஹேஸ் பாண்டியன் சாரா? ஆமா ஆமா சொல்லுங்கம்மா. மோகன் சாரா? தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச் சார். சார் நான் ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்ஸ் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் கேட்பேன் சார். நீங்க நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் சிரிக்காம பனானான்னு ஆன்சர் பண்ணணும். என்ன டைப் ஆன்சர் சொல்லணும்? பனானா பனானா வாழைப்பழம். ஓகே ஓகே பனானா சொல்லணும். பனானா நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க என்ன பதில் வந்து சொல்லணும்? பனானா. பனானா. சிரிக்க கூடாது. சரி. சிரிக்காம பனானான்னு மட்டும்தான் சொல்லணும். ஆனா இதுல ஒரு கண்டிஷன் சார், நான் என்ன கேள்வி வேணாலும் கேட்பேன். ஓகே. ஓகேவா? உங்களுக்கு கோவப்படுத்துற மாதிரி கேள்வியும் கேட்பேன், சிரிக்கிற மாதிரி கேள்வியும் கேட்பேன். ஓகே தானே சார்? ஓகே ஓகே கேளுங்க. சூப்பர். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். சார் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே. பனானா. சார் இந்த டி-ஷர்ட் எந்த பிராண்ட்னு தெரிஞ்சுக்கலாமா? பனானா. என்ன சார் சாப்பிட்டீங்க? பனானா. உங்க வைஃப் திட்டிட்டே இருப்பாங்களாமா? சொன்னாங்க. பனானா. உங்க பசங்க எல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதாமா? நேத்து தான் என்கிட்ட ஒரு நியூஸ் வந்துச்சு. எங்க அப்பா எப்ப பாரு சும்மா என்ன போட்டு பண்ணிட்டே இருப்பாங்கன்னாங்க. அப்படியா? பனானா. கீழ எதுவும் விழவே இல்லையா நீங்க? கீழ ஏதோ விழுந்தீங்கன்னாங்க. பனானா. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். Thank you so much sir. Thank you so much. Thank you so much. Thank you. என் பொண்ணு கேட்டது மாதிரியே இருந்தது. Thank you thank you so much. ஆக்சுவலா இப்போ இவர் பக்குவப்பட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஆன்மா. சூப்பர். முருகேசன் சார் ரியலி சூப்பர் அப்பா நீங்க. ஏன்னா அந்த பக்குவப்பட்ட அந்த விஷயம் வந்து நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் இப்ப நம்ம முடிவு பண்ணிட்டோம், இவங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் என்ன பண்ண போறேன், பனானான்னு தான் சொல்ல போறேன், நான் சிரிக்க மாட்டேன். முடிவு பண்ணிட்டோம். நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம சிரிக்கல. எந்த கேள்வியா இருந்தாலும் அந்த கேள்விகளுக்குள்ள நம்மளுடைய உணர்ச்சிகளை நம்ம கொண்டு போல. சிம்பிளா என்ன பண்ணோம், என்ன கேள்வி நீ என்ன கேட்டாலும் நான் பனானான்னு சொல்லணும், அவ்வளவுதானே. அதுதான் என் ஒர்க். உன்னோட அந்த விஷயத்தையெல்லாம் நான் உள்ளுக்குள்ள கொண்டு போய் பர்சனலா நான் மனசுக்குள்ள எல்லாம் வச்சுக்க மாட்டேன். திஸ் இஸ் கால்டு கண்டிஷனிங். இதுதான் நம்மளை சுத்தி நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்படிதான் வரும். எல்லா பக்கமும் இருந்தே என்ன மாதிரியான கேள்விகளும் வரும், என்ன மாதிரியான விமர்சனங்களும் வரும். இதெல்லாம் நம்மளை எதுக்கு இந்த விமர்சனங்கள் என்னன்னா பக்குவப்படுத்துறதுக்கு. அப்போ நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் பக்குவப்பட போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹார்ட்டுக்கு இந்த விஷயத்த கொண்டு போயிட்டோம்னா, காதுல கேட்கிற எந்த விஷயமே ஹார்ட்டை பாதிக்காது. வேற மாதிரி நம்மள அப்படியே என்ன செய்யும்னா டியூன் பண்ணி அப்படியே இவால்வ் பண்ணும். எப்படி ஒரு சின்ன ஒரு புழு ஒரு பட்டாம்பூச்சியா மாறுற அளவுக்கு அதுக்கு எப்படி இவால்வேஷன் நடக்குதுன்னு சொன்னா, அது வழிகளை தாங்கிடுச்சு, அந்த கண்டிஷனை ஏத்துக்குச்சு, ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தன்னை அனுமதிச்சுது, தான் பக்குவப்படுறதுக்காக அந்த இருட்டு எனக்கு தேவை, அந்த வழி எனக்கு தேவைங்கிறது அது உணர்ந்துச்சு. அதுதான் வாழ்க்கைக்கு உண்டான நெறி. நம்ம பறக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த பக்குவப்படுறதுக்கு ரெடியா இருக்கணும். பக்குவப்படுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம முடிவு பண்ணிக்கணும், என்னை சுற்றி இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகளும் என்னை வளர்த்துவதற்காகத்தான் இருக்குமே தவிர என்னை வீழ்த்துவதற்கான சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கணும். கரெக்ட் சிஸ்டர். அப்ப நம்ம அந்த முடிவை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா
இப்ப நம்மளை சுத்தி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நமக்கு ஏதாவது வலிக்குமா? இல்ல ஏன் இந்த சூழ்நிலைன்னு யோசிப்போமா? யோசிக்க மாட்டோம். காற்றடிச்சா காத்தடிக்குதுன்னு வீட்டை அந்த இடத்துல கட்டாம போறவங்க ஒரு கூட்டம்டா, அந்த காத்தடிக்கிறதுல விண்டுமில்ல வச்சு சம்பாதிக்கிறது ஒரு கூட்டம். அப்ப நம்ம வரக்கூடிய சூழ்நிலைகளை எப்படி நமக்கு சாதகமா மாத்திக்கிறதுக்கு முடியுமா அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும். தட்ஸ் கால்ட் கண்டிஷனிங், தட்ஸ் கால்ட் பக்குவப்படுது. அப்ப அந்த ஒரு பக்குவப்பட்ட நிலை மட்டும்தான் ஒரு மனிதனை எந்த நிலைக்கு கொண்டு போகும், ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கறதுதான் எனக்கு தாழ்மையான கருத்து. சோ இந்த கண்டிஷனிங் அப்படிங்கிற இந்த தலைப்புல இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு கொடுத்த விஷயம் அதுதான். ஒரு விதை எப்படி தன்னுடைய சக்தியை இருட்டுக்குள்ள இருந்து, அந்த இருட்டுல இருந்து பூமியினுடைய தன்மை, இயற்கை தன்மையான கீழே போறதை விட்டு மேல வர்றதுக்கு எப்படி வெளி சூழ்நிலைகளை தனக்கு பக்குவமா எடுத்துக்கிச்சோ, அதே மாதிரி ஒரு பால் எப்படி தன் நெய்யா மாறுறதுக்கு ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு ஏத்துக்குச்சோ, அதே மாதிரி நம்மளாலையும் ஒரு லிவிங் எத்திக்ஸோட நம்ம வாழணும்னு முடிவு பண்ணும்போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை அத்தனையுமே நமக்கு சாதகமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த உயரிய கருத்தை நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு, இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஜோன் 16க்கும் ராணிப்பேட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டு, I thank each and every single beautiful soul for giving me this wonderful opportunity for taking this lesson. Thank you so much. Super. Thank you, madam, for this wonderful session. Very clear, concise, and very engaging session, madam. We enjoyed a lot, and you have taken us through all the activities, and thank you, participants, for making this session also a very engaging one with your responses to madam. Now, I request any two participants to share your feedback on the session to madam. Participants, please unmute and you can share the feedback to our trainer, madam. Thank you. யாராவது ரெண்டு பேர் ஃபீட்பேக்? சிஸ்டர் வணக்கம். ரொம்ப அற்புதமா அழகா தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது நம்ம நம்முடைய நெறி, நமக்குன்னு ஒரு நெறி இருக்கு. இறைவன் சாதாரணமா படைக்கல, உங்களுக்குன்னு ஒரு ஆற்றல் கொடுத்து, உங்களுக்குன்னு ஒரு இக்கிகையை கொடுத்து இறைவன் படைச்சிருக்காரு. அது என்னன்றதை மட்டும் நம்ம கண்டறிந்து அதற்காக நம்ம செயல்படணும் அப்படின்ற கருத்தை மிக தெளிவா, வெளி சூழ்நிலைகள் நமக்கு எப்படி இருந்தாலும் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி நாம எப்படி முன்னேறணும், என்னுடைய நெறி என்னன்றதை கண்டறிந்து அதன்படி நம்ம செயல்பட்டா இந்த சமுதாயமே சிறப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் இந்த கருத்தை எடுத்துக்கிறேங்க. மிக அழகாகவும் தெளிவாகவும் விளக்கமா எங்களுக்கு எளிமையா புரியுறபடியும், அதே போல இந்த ஹார்ட்டுக்கு நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. அதாவது 2 காதுகள் வழியாக எடுத்து ஒரு ஹார்ட்டுக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். அந்த எடுத்துட்டு போகக்கூடிய விஷயங்கள் எந்த மாதிரி விஷயத்த நம்ம கொண்டு போகணும்ன்றது மாதிரி இன்றையிலிருந்து ஒரு முடிவு எடுத்து அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் கொண்டு போகணும் அப்படின்றதுல தெளிவடைஞ்சிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வில் அருமையாக எங்களுக்கு விளக்கம் கொடுத்தமைக்காக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Madam, good evening. Good evening, sir. Very nice session, madam. The presence of mind you had. Our பொண்ணுன்னு சொன்ன உடனே அடுத்து அப்பான்னு கூட்டிங்க பாத்தீங்களா? There you possessed things. Very nice, madam. And science-ஐயும் ஒரு நேச்சரையும் ரொம்ப அழகா you explained very beautifully. கடைசியா நான் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன். நான் கேட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, காற்றடிக்கும் போது மாவுக்கு போனா பிரச்சனை வரும், ஆனா காற்றடிக்கும் போது விண்மில் வச்சு சம்பாதிக்கலாம் சொன்னீங்க பார்த்தீங்களா? இட்ஸ் வெரி நைஸ் மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much for your wonderful feedback. Madam, now we hand over the floor to you, madam, for your closing remarks, madam. Yes, sir. Sir, JCI Ranipet Power City organize பண்ண இந்த லிவிங் எத்திக்ஸ் அப்படிங்கிற இந்த கண்டினியூஸ் செஷன் ரியலி இட்ஸ் வண்டர்ஃபுல் செஷன். பிகாஸ் ஒரு மனிதனுக்கு தேவையான, ஒரு வாழ்க்கைக்கு தேவையான நெறிமுறைகளை கொடுக்கறதுங்கிறது தட்ஸ் த மெயின் திங். பாக்கி எல்லாமே இது கரெக்டா இருந்தா எல்லாமே வந்துரும் அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படி ஒரு அருமையான ஒரு வகுப்பு நீங்க தொடர்ச்சியா எடுக்கிறதுக்கு ரியலி ஐ ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு யூ JCI Ranipet Power City. அண்ட் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டினியூஸா இதை தொடர்ச்சியா செய்யுங்க. நிச்சயமா உங்களால பல உயிர்கள் பயன்படும் அப்படிங்கிறது தான் உண்மை சார்.
Thank you so much. Thank you, madam. Before proceeding to vote of thanks, announcement of tomorrow's program. Tomorrow's program is a special program for this Living Ethics online training program. It is the 50th program. So continuously, we have conducted 49 program, and tomorrow's is the 50th program on the topic Conquering Challenges by JCI Senator P. Mohan Kumar. I request everyone to please tune to this Zoom ID 2025 365 815 and password is 2025 at everyday evening 8:15 p.m. sharp. Also, please note that all the training programs we have uploaded in YouTube. You can search with JCI Ranipet Power City, and you can also enjoy, listen, and learn from our trainers' knowledge. Thank you. On behalf of JCI Ranipet Power City, now I propose vote of thanks. I thank our trainer madam who has come well prepared on the topic and taken us or conditioned us on the topic. Thank you, madam, for this training program. I thank our JC Ranipet Power City committee members for their continuous effort in making these training programs happen. I thank all the participants for your sparing your time and joining this program. And I thank each one and all for this success of the program. Thank you, one and all. We'll meet you tomorrow at 8:15 p.m. Sharp. JC Ranipet Power City. JCI Ranipet Power City Living Ethics online training program is hereby adjourned. I request everyone to please sign off except the moderators and committee members, please. Host can please stop the recording. Sir, shall I leave? Yes, madam. Yes.